டியர் குரூப் 2 மெயின்ஸ் ஆஸ்பிரன்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்க்கு. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க உங்களுக்கு கிடைக்காத மெட்டீரியலே கிடைக்காத ஏரியாலயும், நீங்க எங்ககிட்ட கேட்கிற ஏரியாலயும் கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ தட் நீங்க அந்த டெம்ப்ளேட் ஆன்சர் எப்படி டிஎன்பிஎஸ்சில எழுதணுமோ, ஓரளவு அந்த மாரி நெறைய சைட் ஹெட்டிங்ஸோட, ப்ராப்பரான கீவேர்ட்ஸோட உங்களுக்கு நாங்க குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இத பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணுங்க இந்த செஷன. எல்லாமே ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளவே உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடுற மாரி அந்த டாபிக்ல குடுத்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸா ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது 5த் வீடியோ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸே வந்து பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். பார்ட் 1 இன்னைக்கு வரப்போது. பார்ட் 2 நாளைக்கு குடுக்கப் போறோம். எல்லாத்தையும் பாருங்க. கீவேர்ட்ஸ் எல்லாம் நாங்களே தேடி உங்களுக்கு சிம்ப்ளிஃபைடா குடுத்திருக்கோம். ஏன் எக்கனாமிக்ஸ் போறோம் அப்டின்னா, நம்மளுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆன்லைன் ஸ்டூடண்ட். கேன் வி கெட் எக்கனாமிக்ஸ் இம்பார்டன்ட் கொஸ்டின் சார்? அண்ட் ஆல்சோ வெரி குட் இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ ஸ்ருதி, தானு. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சுபிக்ஷா. என்னன்னா சார் நீங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபார் நெக்ஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுவீங்களா? ஒரு டாபிக்கா ப்ளீஸ் சார்ன்னு கேட்டிருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவு வந்து நாங்க டெய்லி கொஸ்டின்ஸ் போடப் போறோம் இனிமே. இந்த எக்ஸாம் முடிஞ்சாலுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போடப் போறோம். அதனால நீங்க வொரி பண்ண வேணாம். ஒன் திங். இன்னொன்னு என்ன இனிஷியேட்டிவ் இப்ப புதுசா பண்ணியிருக்கோம்னா, இப்ப கீழ டிஸ்ப்ளே ஆகுற நம்பர் பாருங்க. 800, 200ன்னு ஒரு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்பருடைய வாட்ஸ்அப்க்கு நீங்க எழுதி ஆன்ஸர் எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, அத கரெக்ட் பண்ணி உங்களுக்கு குடுக்குறோம். நீங்க டெய்லி பேசிஸ்ல கூட பண்ணலாம். எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். சோ தட் நீங்க ஒவ்வொரு நாளும் ரிஃபைன் ஆயிட்டே இருப்பீங்க. எக்ஸாம் வந்து எப்ப வந்தாலும் சரி, மெயின்ஸ் ஓரியன்டடாவே பிரிப்பேர் பண்ணுங்க. பிரிலிம்ஸ் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிறலாம். இல்ல அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 2 மாசம் பிரிலிம்ஸ்க்கு உட்கார்ந்தீங்கன்னாலும் கிளியர் பண்ணிறலாம். ஃபைன். நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போலாம். என்னென்ன கொஸ்டின்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம் எதுலலாம்னா, பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக் பத்தி ஒரு கொஸ்டின் குடுத்திருக்கேன். எம்எஸ்எம்இ பத்தி ஒரு கொஸ்டின். அது பேசிக்கான கொஸ்டின். ஜிஎஸ்டி இம்ப்ளிமென்டேஷன்லாம் என்ன பிரச்சனை வந்துச்சு அந்த மாரி ஒரு கொஸ்டின். இண்டஸ்ட்ரீஸ் உடைய ரோல் என்ன? இம்பார்ட்டன்ஸ் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இண்டஸ்ட்ரி வந்து எப்படி 2ம் ஒண்ண ஹெல்ப் பண்ணி க்ரோ ஆகுறாங்க. அண்ட் எம்எஸ்பி, எம்எஸ்எம்இ, எம்எஸ்பி இது எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின பார்த்தோனே கட கட கடன்னு இதுதான் ஆன்ஸர், இதுதான் ஆன்ஸர் நம்ம பார்க்காம, கொஸ்டின ரீட் பண்ணி, இதுக்கு என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் போடலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஹைலைட் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை த எம்எஸ்எம்இ செக்டார் in India and suggest measures for its sustained growth in the context of global economic uncertainties. குளோபல் எக்கனாமிக் அதாவது எம்எஸ்எம்இ யோட சேலஞ்ச் கேட்குறாங்க. 1. 2வது என்ன சொல்றாங்கன்னா, அது சஸ்டெயின்டு குரோத் எப்பவுமே என்ன பிரச்சனை குளோபல் கான்டெக்ஸ்ட்ல என்ன நடந்தாலும், அது சஸ்டெயினபிளா குரோ ஆகணும் அப்டின்னா, என்ன பண்ணலாம்? அப்டிங்கிறத கேட்குறாங்க. ஏன் இந்த எக்கனாமிக் அன்சர்டனிட்டீஸ் அப்டின்னு கேட்குறாங்கன்னா, நெறைய வார் நடக்குது. அதனால சப்ளை செயின் வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகுறதுனால வந்து பிரச்சனைகள் வந்து அது எம்எஸ்எம்இ பாதிக்கப்படக்கூடாது. அப்ப இது எல்லாத்துக்கும் ரெசிலியன்ட்டா நம்ம ஒரு விஷயம் கிரியேட் பண்ண போறோம்னா, எப்படி கிரியேட் பண்ண போறோம்? அதான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எப்ப கேட்டாலுமே 1 எம்எஸ்எம்இன்னா என்னன்னு டெஃபினிஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, அதோடைய ஃபேக்ட் ஏதாவது ஓப்பனிங்கா ஒரு ஃபேக்ட் குடுத்து பம்பார்ட் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் ஹெட்டிங்ஸ் என்ன குடுத்திருக்கேன்னு பாருங்க. சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை எம்எஸ்எம்இ செக்டார். அது கேட்டிருக்காங்க. கேட்டத கண்டிப்பா நீங்க எழுதணும். அப்பன்னா நீங்க கொஸ்டினுக்கு ரிலவன்ட்டா எழுதுறீங்க அப்படின்னு திருத்துறவங்க புரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் பாருங்க மெஷர்ஸ் ஃபார் சஸ்டெயின்டு குரோத். இதுதானே செகண்ட் பார்ட் கொஸ்டின்ல. சஸ்டெயின்டு குரோத் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங் என்ன குடுத்திருக்கேன்? மெஷர்ஸ் ஃபார் சஸ்டெயின்டு குரோத் அப்படின்னு குடுத்திருக்கேன். அடுத்து கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் எப்பவுமே ஒரு தீர்வு குடுக்குற மாதிரியோ, இல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ நீங்க குடுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சேலஞ்சஸ்ன்னு நான் ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மெஷர்ஸ்ன்னு குடுத்திருக்கேன் ஃபார் சஸ்டெயின்டு குரோத். இந்த சேலஞ்சஸ்க்கெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ற மாதிரி இத பண்ணா கரெக்ட்டா இருக்கும், இத பண்ணா கரெக்ட்டா இருக்கும். எக்ஸாம்பிள்ன்னு குடுத்தீங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு 6 பாயிண்ட் வந்து பிரச்சனை. அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண போறத அடுத்து வந்து சஸ்டெயின்டு குரோத்க்கு நீங்க என்ன குடுக்க போறீங்க? சொல்யூஷன் குடுக்க போறீங்க. கன்க்ளூஷன் குடுக்குறீங்க அப்டின்னா, ஈஸியா முடிச்சிடலாம் கொஸ்டின. ஓகே, ஃபைன். பார்க்கலாம். இப்ப பாருங்க. எம்எஸ்எம்இ செக்டர் கான்ட்ரிபியூட்டிங் 30% டூ இந்தியாஸ் ஜிடிபி அண்ட் 48% டூ எக்ஸ்போர்ட்ஸ். இஸ் வைட்டல் டூ எக்கனாமிக் ரெசிலியன்ஸ். என்ன பிரச்சனை ஆனாலும் இந்தியாவுடைய எக்கானமி வந்து த்ரைவ் ஆகுறதுக்கு இது ரொம்ப முக்கியம் எம்எஸ்எம்இன்னு சொல்றாங்க. அதுதான் குரோத் என்ஜினே கூட. எட் இட் ஃபேஸஸ் மல்டி ஃபேசெட்டட் அப்டின்னா நெறைய சேலஞ்சஸ் தட் ஹேவ் பீன் எக்ஸாசர்பேட்டட்
எக்ஸாசர்பேட்டட்னா அதிகமாயிருச்சு. இதெல்லாம் நீங்க சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இவ்ளோ ஹை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. ஓகே. பை குளோபல் அன்சர்டனிட்டீஸ் லைக் கோவிட்-19 பேண்டமிக். இத இப்ப நீங்க எழுதலாம். இல்ல இரலவன்ட் நெனச்சீங்கன்னா அத விட்டுறலாம். அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. சேலஞ்சஸ் பாருங்க ஃபேஸ்ட் பை எம்எஸ்எம்இ செக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் டூ கிரெடிட். அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் கிரெடிட் போய் கேட்கறதுக்கு எப்படின்னு தெரியாது. யார வச்சு அப்ரோச் பண்றதுன்னு தெரியாது. அதனால இருக்கிற காசையோ, இல்ல மணி லெண்டர்கிட்டயோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஹை கொலேட்ரல் ரெக்வயர்மென்ட்ஸ். எல்லார்கிட்டயும் கொலேட்ரல் இருக்காது. இன்அடிகுவேட் பினான்சியல் லிட்ரசி. அதான் எப்படி பண்றதுன்னு தெரியாது. ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டூ இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். போய் பேங்க்ல கிரெடிட் வாங்க முடியல. ஆர்பிஐ ரிப்போர்ட் சொல்லுது 2022 ரிப்போர்ட். என்ன சொல்லுதுன்னா 40% ஆஃப் எம்எஸ்எம்இஸ் ஹேவ் ஆக்சஸ் டூ ஒன்லி 40%. 40% தான் கிரெடிட்டே வாங்க முடியுது, வாங்குறாங்க. மித்த 60% வாங்க முடியறது இல்லங்கிறாங்க ஆர்பிஐ ரிப்போர்ட். அடுத்து பாருங்க டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன். இன்னைக்கு வந்து ஏஐ, மெஷின் லேர்னிங்ன்னு ஏதேதோ போயிட்டு இருக்கு. அத பத்தி ஒரு வீடியோ வேற போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ 1000 வியூஸ் மேல போயிட்டு இருக்கு. பாருங்க அத. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன் டக்குன்னு பண்ண முடியல. ஏன்னா லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கு. அவேர்னஸ் இல்ல. இதனாலலாம் அவங்க இண்டஸ்ட்ரி 4.0 அதானே நடக்க போகுது. அடுத்து 4த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங். அதுக்கு அடாப்ட் பண்ண முடியல. டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன்ல பிரச்சனை இருக்கு. இது ஒரு சேலஞ்ச். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். பாருங்க இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் அப்புறம் வந்து கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது மார்க் ஈஸியா போடுவாங்க. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2023 என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து 40த் ரேங்க்ல இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப பின்னாடி இருக்கோம். ஏன்னா எம்எஸ்எம்இ வந்து டெக்னாலஜிய அடாப்ட் பண்ண முடியல. அடுத்து பாருங்க மார்க்கெட் ஆக்சஸ். ஃபர்ஸ்ட் பிராண்டிங் பத்தி தெரியல. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் தென் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இல்ல. ஆக்சஸ் டூ குளோபல் சப்ளை செயின். குளோபல் சப்ளை செயின்ல எக்ஸ்போர்ட் பண்ணி அது உள்ள நம்ம பண்ண முடியல. இதெல்லாம் தான் பிரச்சனை. இந்த மார்க்கெட் ஆக்சஸ். பிராண்டிங்கே இல்ல. பிராண்டிங் இருந்தாலும் மார்க்கெட்டிங் பத்தி தெரியல. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. 18% ஆஃப் எம்எஸ்எம்இ ஆர் இன்டகிரேட்டட் வித் எக்ஸ்போர்ட் வேல்யூ செயின்ஸ். ஒன்லி 80% ஆஸ் பர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் 2023 உடைய டேட்டா. ஓரளவு ரீசென்ட்டான டேட்டா தான். 18% தான் எக்ஸ்போர்ட் வேல்யூ செயின்ல என்ன பண்றாங்க? இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு. அடுத்து பாருங்க. ஸ்கில்டு வொர்க் ஃபோர்ஸ். ஸ்கில்டு வொர்க் ஃபோர்ஸ் கிடையாது. ஏன்னா ட்ரெய்னிங் வந்து ப்ராப்பரா குடுக்க முடியல. அதனால புரொடக்டிவிட்டி கம்மியாகுது. இது ஒரு பிரச்சனை. ஸ்கில் இந்தியா மிஷன் 2015 அவங்க வந்து அவங்களுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்ல வெறும் 30% தான் என்ன பண்ணியிருக்காங்க? அச்சீவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்எஸ்டிசி ரிப்போர்ட் வந்து 2023 சொல்லுது. அடுத்து டிலேய்டு பேமெண்ட்ஸ். நான் ஒவ்வொன்னுக்கும் எக்ஸாம்பிளும் குடுத்திருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஆட்ஸ் வேல்யூ டூ யூர் பேப்பர். அடுத்து டிலேய்டு பேமெண்ட்ஸ் பாருங்க. லார்ஜ் கார்ப்பரேட்ஸ், கவர்ன்மென்ட் பாடீஸ் அவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க? பேமெண்ட் எப்பவுமே டிலே பண்ணி குடுக்குறது. இதனாலயும் பெரிய பிரச்சனை. எம்எஸ்எம்இ டிலேய்டு பேமெண்ட்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, 2.2 லேக் குரோர் வந்து பெண்டிங் இருக்கு 2023ல அப்படின்னு. அவங்களே சின்னதா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பெண்டிங் வச்சா என்ன ஆகுறது? அடுத்து பாலிசி காம்ப்ளெக்ஸிட்டி. நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன் இந்த பியூரோகிராட்டிக் ஹர்டில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணணும். பண்ற மாதிரி வந்து கம்ப்ளையன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எம்எஸ்எம்இ ரீகிளாசிஃபிகேஷன் 2020ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுல கம்ப்ளையன்ஸ இன்னும் அதிகம் பண்ணிட்டாங்க. ரூல்ஸ், ரெகுலேஷன் வச்சுக்கோங்களேன் அதிகம் பண்ணிட்டாங்க. அடுத்து மெஷர்ஸ் பாருங்க. சஸ்டெய்னபிள் குரோத். ரைட். கிரெடிட் என்ஹான்ஸ்மென்ட். கிரெடிட் அங்க இல்லன்னு பிரச்சனை பார்த்தோம். இங்க என்ஹான்ஸ்மென்ட் பண்ணோம். கொலேட்ரல் ஃப்ரீ லோன் குடுங்க. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ் வந்து குடுங்க. இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, மக்கள் எம்எஸ்எம்இ மக்கள் போய் லோன் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. ECLGS எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். ECLGS 3.0 சப்போர்ட்டட் 1.2 crore எம்எஸ்எம்இ டியூரிங் COVID-19 யூனியன் பட்ஜெட் 23, 24 சொல்லுது. எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். இந்த ECLGSனா. ஓகே. அடுத்து பாருங்க. டெக்னாலஜி அடாப்ஷன் சப்போர்ட். ஒரு எம்எஸ்எம்இ டெக்னாலஜி அடாப்ட் பண்ண போகுது அப்படின்னா, அத பப்ளிக் பிரைவேட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா ஊக்குவிக்கணும் கவர்ன்மென்ட். இது டிஜிட்டல் எம்எஸ்எம்இ ஸ்கீம் 2017 ஆஃபர்ஸ் ஐடி சப்போர்ட் டூ மாடர்னைஸ் எம்எஸ்எம்இஸ் குடுத்திருக்காங்க. கவர்ன்மென்ட் குடுத்திருக்காங்க. அடுத்து மார்க்கெட் இன்டகிரேஷன். புரமோட் இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்னா வேர்ல்ட்ல எங்கனாலும் போய் சேர்ந்துரும்ல. அந்த சப்ளை செயின்ல நம்ம உள்ள போயிரலாம்ல. அண்ட் எக்ஸ்போர்ட் புரமோஷன் த்ரூ கவர்ன்மென்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ரைட். கவர்ன்மென்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் புரமோஷன் பண்ணணும். கவர்ன்மென்ட் இ-மார்க்கெட். ஐ ஹோப் சோ. அதெல்லாம் கூகுள் பண்ணிக்கங்க. ஜிஎம் போர்ட்டல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபெசிலிட்டேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் வொர்த் 3 லேக் குரோர் ஃபார் எம்எஸ்எம்இஸ் இன் ஃபினான்ஷியல் இயர் 23. அந்த போர்ட்டல் மூலமா 3 லேக் குரோர் பிசினஸ் நடந்திருக்கு எம்எஸ்எம்இ. அடுத்து ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ். ஸ்கில் இந்தியா மிஷன் அதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் தேவையோ ஏத்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும்? அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸ்கில்லிங். எக்ஸாம்பிள் இப்ப பிஎம் விஸ்வகர்மா யோஜனா 2023ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அந்த ஆசாரிகள்லாம் இருக்காங்கல்ல ஆர்டிசன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கில்ல வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு இது. அத நம்ம தமிழ்நாடு கவர்ன்மென்ட் கூட சொல்லியிருந்தாங்க. இது வந்து குலக்கல்வி முறையுடைய இன்னொரு வெர்ஷன் மாரி கொண்டு வரீங்க அப்படின்னு. ஃபைன். அடுத்து ஃபாஸ்டர் பேமெண்ட்ஸ். கவர்ன்மென்ட்டா இருக்கட்டும், பெரிய பிரைவேட் கம்பெனிஸா இருக்கட்டும், ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும்? பேமெண்ட் வந்து பண்ணணும். டிலே பண்ணாம பேமெண்ட் பண்ணணும். இதுல பாருங்க கவர்ன்மென்ட் ட்ரெட்ஸ் டிஆர்இடிஎஸ் பிளாட்ஃபார்ம் எனேபிள்ட் எம்எஸ்எம்இஸ் டூ டிஸ்கவுண்ட் இன்வாய்ஸஸ் பணமா மாத்திக்கிறது. இன்வாய்ஸஸ் வொர்த் 35,000 crore இன் ஃபினான்ஷியல் இயர் 23. அந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கு வழிவகை பண்ணி குடுத்திருக்கு. 35,000 கோடி வந்து இன்வாய்ஸஸ் வொர்த் வந்து அவங்க என்கேஷ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் சிம்ப்ளிஃபைட் கம்ப்ளையன்ஸ். சிம்ப்ளிஃபைட் கம்ப்ளையன்ஸ். ரேஷனலைஸ் ரெகுலேஷன்ஸ். நெறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராதீங்க. இன்டகிரேட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம்ஸ். 2யும் இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இத தான் யார் சொல்லியிருக்காங்கன்னா, யுகே சின்ஹா கமிட்டி வந்து எம்எஸ்எம்இ ரிஃபார்ம்ல வந்து சொல்லியிருக்காங்க. குரோத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கமிட்டி, இந்த மாதிரி டேட்டா எல்லாம் குடுக்கும்போது சூப்பரா ஆயிரும் உங்களுடைய பேப்பர். கன்க்ளூஷன் பாருங்க. எம்பவரிங் எம்எஸ்எம்இஸ் வித் கிரெடிட், டெக்னாலஜி, அப்ஸ்கில் சப்போர்ட் இதுவரைக்கும் நம்ம எழுதுனதெல்லாம் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இஸ் எசென்ஷியல் ஃபார் ரியலைசிங் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல் இன் அ குளோபலி காம்படிட்டிவ் என்வைரன்மென்ட். ரைட். இதெல்லாம் அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோஆர்டினேட்டட் அப்ரோச் இன்வால்விங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். யார் யாரெல்லாம் எம்எஸ்எம்இ இது ரிலேட்டடா இருக்காங்களோ எல்லாரும் கோஆர்டினேட்டட் அப்ரோச் will ensure their sustained growth, thereby strengthening the backbone of India's economy. ரைட். ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கா? இப்படிதான் இருக்கணும் கன்க்ளூஷன். அடுத்து பாருங்க. The implementation of India's GST regime has marked a significant shift in the country's taxation structure, but it has encountered challenges and glitch கமெண்ட்னு குடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றோம். பண்ணோன்ன மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. அதான் ஷிஃப்ட் இன் த கண்ட்ரிஸ் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நெறைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் எக்கச்சக்கமான டாக்ஸ் இருந்தத எல்லாத்தையும் ஒரே டாக்ஸ் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ்ன்னு கொண்டு வந்தது தான் இந்த ஜிஎஸ்டி 2017லயே கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சின்ன பிரச்சனைன்னா ஹேஸ்டி இம்ப்ளிமென்டேஷன். இம்ப்ளிமென்டேஷன் ப்ராப்பரா பண்ணல. அவசர அவசரமா பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதோடைய பிரச்சனையே. அததான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ் என்கவுண்டர்ட் சேலஞ்சஸ் அண்ட் கிளிட்ச் அப்படின்னு. அப்ப இந்த இந்த கொஸ்டின் அப்படியே பிரிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டினா என்ன? அடுத்து வந்து அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரே மாத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சிக்னிஃபிகன்ட் ஷிஃப்ட்ன்னு. அதுக்கு தான் அச்சீவ்மென்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அச்சீவ்மென்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து என்னென்ன கிளிட்ச் இருந்துச்சு, சேலஞ்சஸ் இருந்துச்சு, ஃபேஸ் பண்ணுச்சு ஜிஎஸ்டி. பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுடைய எல்லா பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அட்ரஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். பேலன்ஸ்டா ஒரு கன்க்ளூஷன் குடுத்துக்கலாம். ஸோ பாருங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வாஸ் இம்ப்ளிமென்டட் ஆன் ஜூலை 1, 2017. டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த டேட் ரொம்ப முக்கியம். With the aim of creating a unified tax system, ஒரே டாக்ஸ் சிஸ்டம் அக்ராஸ் கண்ட்ரி, ரீப்ளேசிங் a complex array of indirect taxes. இதுவும் இன்டைரக்ட் டாக்ஸ் தான். பட் எக்கச்சக்கமான வேட் அது இதுன்னுலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம். GST regime has streamlined taxation to a large extent. It has faced challenges and glitches in its implementation. அப்ப கொஸ்டின்ல இருக்கிற கீவேர்ட்ஸே நீங்க திருப்பி திருப்பி சொல்லும்போது ரிலவென்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் த டாக்ஸ் ஜிஎஸ்டி ரெஜிம் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் இன்கிரீஸ் இன் டாக்ஸ் பேஸ். மக்கள் டாக்ஸ் கட்டுற மக்களுடைய அந்த பேஸே கூடிருச்சு. அதுக்கு டேட்டா குடுத்துருக்கோம். டபுள் ஆயிருச்சு அப்படின்னு குடுத்துருக்கோம். 2017ல கம்பேர் பண்ணும்போது. வேல்யூஸும் குடுத்துருக்கோம். 63.9 lakh in 2017 and approximately 1.4 crore, almost double இப்பன்னு. அடுத்து பாருங்க ரெவென்யூ கலெக்ஷன். பேஸ் இன்கிரீஸ் ஆனாலே ரெவென்யூ கலெக்ஷன் என்ன ஆயிரும்? இன்கிரீஸ் ஆயிரும். முன்னாடி வந்து 89,885 crore இருந்துச்சு. 89,885 இருந்தது. 1.5 lakh crore மாறி இருக்கு. அண்ட் 2023ல பார்த்தீங்கன்னா 1.87 lakh crore கலெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் வேல்யூஸ்ல பேசுறோம். அடுத்து பாருங்க சீம்லெஸ் மார்க்கெட் இன்டகிரேஷன். நேஷனல் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஆல் ஓவர் இந்தியா. ஜிஎஸ்டி ஒரே டாக்ஸ் ஒரே இதுங்கிறதுனால நேஷனல் மார்க்கெட்ல வந்து சீம்லெஸ்ஸா நம்மனால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ரீஷேப்பிங் இந்தியாஸ் ட்ராக் லேண்ட்ஸ்கேப் அண்ட் டிரைவிங் எக்கனாமிக் குரோத். அதனால எக்கனாமிக் குரோத்தும் ஆச்சு. பை டிஜிட்டைசிங் ப்ராசஸ். அதே மாரி ஜிஎஸ்டில எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. நீங்களே ஃபைல் ஐ மீன் ஃபில் பண்ணலாம். அண்ட் தென் நெறைய விஷயங்கள். ஈவன் ஏதாவது இஷ்யூனா நீங்க போய் முறையிடலாம். எல்லாமே ஆன்லைன்லயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பை டிஜிட்டைசிங் ப்ராசஸ் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டு ரிட்டர்ன் ஃபைலிங், ஜிஎஸ்டி போர்ட்டல் என்ஷூர்ட் ஸ்மூத் காம்ப்ளையன்ஸ் ஃபார் பிசினஸ். ஃபாஸ்டரிங் டெக் எனேபிள்ட் என்வைரன்மென்ட். இப்போ ஒரு போய் மக்கள ஆஃபீஸர போய் பார்த்தா தான் லஞ்சம் அதெல்லாம் பிரச்சனை வரும். டெக் எனேபிள்ட் என்வைரன்மென்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் நடக்கும். லஞ்சமுமே குறையும். அதுல இங்க எழுதல. பட் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். சொல்றேன். India was also able to introduce other tax-enabled indirect tax reforms such as e-way bills, e-invoicing. இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க திருப்பி
இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாம் வந்து திருப்பி நம்ம எலக்ட்ரானிக்கா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து எம்பவரிங் த மேனுஃபேக்சரிங் செக்டார். ஜிஎஸ்டி வந்துட்டதுனால வந்து இந்த நெறைய டாக்ஸ் அதனால ஒவ்வொரு ஆளும் போடுற டாக்ஸ் அதெல்லாம் கேஸ்கேடிங் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து போயிருச்சு. அண்ட் ரெடியூஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். இதனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே வந்து கம்மியாச்சு. இட் சப்ஸ்யூம்ட் வேரியஸ் லோக்கல் லெவிஸ் லைக் எக்சைஸ் டியூட்டி, சர்விஸ் டாக்ஸ், வாட். இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். எக்சைஸ் டியூட்டி, சர்விஸ் டாக்ஸ், வாட் எல்லாம் பண்ணிட்டு ஒரே செஸ்ஸஸ் சேர்த்து ஒரே டாக்ஸ் ரெஜிம் ஆயிருச்சு. ப்ரொமோட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். சிம்பிளா இருந்துச்சுன்னு வைங்களேன் டாக்ஸ் ரெஜிம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அந்த அதுவும் கூடும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ஹாஸ் பீன் டிஜிட்டைசேஷன் ஆஃப் processes right from obtaining a registration, filing, return or getting a refund, every single process entirely online. இதனால இப்ப ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டலே பாருங்க as a dispute resolution system இருக்கு ஆன்லைன்ல. அதனால வந்து பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸ விசிட் பண்ண கூட தேவையில்ல. இதுதான் அந்த பாயிண்ட்ல குடுத்திருக்கோம். ஆல் ஆர் வேல்யூபிள். நான் இதுக்கு முன்னாடி குடுத்ததெல்லாம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. எனக்கு ஒரு சில பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால ரொம்ப கிறிஸ்பா மாத்திட்டோம் ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே. Challenges faced in implementation of GST structure. Multiple tax rates. Unlike many other economies which have implemented this GST regime, most of the tax fall in the அதாவது நம்மளுடைய டாக்ஸ் இதுல என்ன ஆயிருச்சுன்னா 18% ஸ்லாப்ல தான் நிறைய பொருட்கள் போயிருச்சு. இதனால புவர் செக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இந்த மல்டிபிள் டாக்ஸ் ரெஜிம் இருந்தாலும் அதுல வந்து நிறைய வந்து 18% கேட்டகரியில வந்துருச்சுங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்க இன்ஃப்ளேஷன் அண்ட் ரெவென்யூ கலெக்ஷன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா பணம் கலெக்ட் ஆகுற மாரி இருக்கு. பட் அது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க டபுள்லாம் சொல்றீங்கல்ல, அந்த அளவுக்குலாம் இல்லங்கிறாங்க. எக்ஸாம்பிள் குடுக்குறேன் பாருங்க கீழ. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "குரோத் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இன் ரியல் டெர்ம்ஸ் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் இஸ் மச் லோவர்." எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க பாருங்க. இயர் ஆன் இயர் குரோத் ரேட் இன் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இஸ் மார்ச் 2022ல 14.7%. நாமினல் டெர்ம்னா ரெகுலரா நீங்க வெறும் வேல்யூவ மட்டும் பார்த்தீங்கன்னா. பட் ஒன்லி 3.7% இன் ரியல் டெர்ம்ஸ். இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா 14.7%லாம் குரோத் கிடையாது ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல. வெறும் 3.7% தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன பார்க்கிறதே இல்ல நெறையா. அடுத்து பாருங்க லேக் ஆஃப் கவரேஜ். பெட்ரோல், டீசல் அண்ட் அ ய ஏர்கிராஃப்ட் டர்போ ஃபியூயல்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்கு வெளியே இருந்துட்டதுனால ஒரு மிகப்பெரிய லார்ஜ் சங்கே விட்டுட்டாங்க கவர் பண்ணாம அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். லேக் ஆஃப் கவரேஜ். அடுத்து காம்பன்சேஷன் டூ ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ்க்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டின்னு புதுசா ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இதனால ஸ்டேட்டுடைய டாக்ஸ் கலெக்ஷன் வந்து பாதிக்காது. சப்போஸ் 14% கீழ போச்சுன்னு வைங்களேன், உங்களோட ஆனுவல் குரோத் வந்து அதுக்கு வந்து காம்பன்சேஷன் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அப்படி பண்ணணும்னு சொன்னத இப்ப எக்ஸாம்பிள் இப்ப 2019, 20ல குடுக்க வேண்டியத வந்து 22ல தான் குடுத்தாங்க. 2 வருஷம் கழிச்சு. அப்ப அது பெரிய லாஸ்ல ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்குலாம். இல்லாட்டி அவங்க அவங்க பாட்டுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் கான்ஃப்ளிக்டிங் ஆர்டர்ஸ் பை ஏஏஆர். ஸ்டேட் லெவல் அத்தாரிட்டீஸ் ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்ஸ். அவங்க வந்து மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி ரூலிங். இப்போ ஒரு ஜட்ஜ்மென்ட் அப்படின்னா ப்ராப்பரா அத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து இருக்கணும். அப்படி இல்லாம சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட் இந்த பிரச்சனைகள்லாம் ரூலிங் வேற வேற ஆர்டர் குடுக்கறதுனால கன்ஃப்யூஷன். ரைட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ஸ்லாப் எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வரும்னு. ஃபுட் ஐட்டம்ஸ் பப்பட், அப்பளம், ட்ரையம்ஸ், சிப்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏரியாஸ் வந்து செட்டிங் அப் அ சோலார் பவர் பிளான்ட், இன்டர்மீடியரி சர்விசஸ் இந்த மாரி பல இதுல வந்து வேற வேற ரூலிங் குடுத்தனால அது என்ன ஸ்லாப்ல வருங்கிற ஒரு கன்ஃப்யூஷன். ஓகே. கன்க்ளூஷன் பாருங்க. இப்ப ஜிஎஸ்டி உடைய அட்வான்டேஜ் சொல்லிட்டோம். ஜிஎஸ்டி உடைய பிரச்சனை சொன்னோம். அண்ட் தென் கன்க்ளூஷன். While the implementation of GST in India has brought about a significant change in the tax structure. கொஸ்டினையே திருப்பி ரிப்பீட் பண்றோம் பாருங்க. It has faced challenges and glitches. Okay. Addressing these issues such as simplifying the tax structure, reducing compliance burden, and improving technology infrastructure will be crucial for ensuring success of the GST regime. நீங்க இந்த இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன கூட விட்டுறலாம். Addressing the following issues such as simplifying the tax structure, reducing compliance burden, improving technology infrastructure will be crucial for ensuring success of the GST regime மட்டும் கன்க்ளூஷனா போடலாம். ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கா? கன்க்ளூஷன் இப்படி தான் எழுதணும். அடுத்து பாருங்க. Discuss the significance of major industries in India and globally, highlighting their impact on economic growth and development and industrial sector impact on infrastructure development. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸோட முக்கியத்துவத்த சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்.
அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரினால ஏற்படுற இம்பாக்ட் எக்கனாமிக் குரோத்தும் ஆகும். அதே மாதிரி ஆ இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது? டெவலப் ஆகுது. அப்ப இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அடுத்து குடுங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் இது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ் பிளே எ பிவோட்டல் ரோல் இன் த எக்கனாமிக் டெவலப்மென்ட் ஆஃப் நேஷன்ஸ், இன்க்ளூடிங் இந்தியா, பை கான்ட்ரிபியூட்டிங் சிக்னிஃபிகன்ட்லி டூ ஜிடிபி. இவ்வளோ பெரிய கதை எழுதலனாலும், இண்டஸ்ட்ரீஸ் இன்கிரீஸ் ஜிடிபி எழுதலாமா டைரக்ட்டா? எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன். இண்டஸ்ட்ரி இருந்தா தானே எம்ப்ளாய்மென்ட் நெறையா. எக்ஸ்போர்ட் ஆகுது. இதெல்லாம் கீவேர்ட்ஸ். Development of industry is not only driver of economic growth but also creates necessary demand for robust infrastructure. இண்டஸ்ட்ரி இருந்தா இன்ஃப்ரா வேணும். இன்ஃப்ரா இருந்தா தான் அத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இல்ல வேற எதுவுமே பண்ண முடியும். ஓகே. அதனால தானே பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க? ரயில்வேஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. The relationship between the industrial sector and infrastructure is symbiotic. ஒண்ணோட ஒண்ணு இதுல இருந்து அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அதுல இருந்து இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க. அப்ப கொஸ்டின் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பண்றோம்? இங்க அட்ரஸ் பண்றோம். மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமொபைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பல இதுல வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இது பண்றோம். இதுதான் கீ டிரைவர் ஆஃப் எக்கனாமிக் குரோத்ங்கிறாங்க. கான்ட்ரிபியூட்டிங் டூ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், எக்ஸ்போர்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ஸ். ரைட். நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு. இந்த ஐடி அவுட்சோர்சிங், சாஃப்ட்வேர் சர்விசஸ் இதுலலாம் இந்தியா தான் வந்து ஒரு பெரிய பிளேயரே. ரைட். It has not only contributed significantly GDP, but also positioned India as a leader in the digital economy. உண்ம. அடுத்து பாருங்க பார்மாசூட்டிகல்ஸ். உலகத்துடைய பார்மசின்னு சொன்னாங்க. குளோபல் ஹெல்த் கேரே நம்ம தான் குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. பார்மசி ஆஃப் த வேர்ல்டுன்னு. வசுதைவ குடும்பகம்லாம் சொல்லி நம்ம வேக்சின் எல்லாம் எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் கூட குடுத்தோம்ல. இந்தியா இஸ் known as a pharmacy of the world. With its pharmaceutical industry supplying affordable medicines to countries. Third world நேஷனுக்குலாம் அஃபோர்டபுள் குடுக்குறோம். The sector has not only driven economic growth, but also played a crucial role in global healthcare. இதுல ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இந்த கொஸ்டின்ல எழுதல. ஏபிஐன்னு ஒண்ணு இருக்கு. ஆ ஆக்டிவ் பார்மாசூட்டிகல்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு. இந்த ஏபிஐ வந்து ஆனா நம்ம நெறைய சைனா கிட்ட இருந்து தான் வாங்குறோம். அதாவது மூலப்பொருள். மருந்து, மாத்திரைலாம் செய்றதுக்கு. அதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. அடுத்து பாருங்க ஆட்டோமொபைல்ஸ். பட் நீங்க எழுதும்போது வந்து பாசிட்டிவா எழுதணும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா தானே எழுதுறீங்க. ஆட்டோமொபைல்ல பார்த்தீங்கன்னா, ஜிடிபிக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூட்டர். எக்ஸ்போர்ட், எம்ப்ளாய்மென்ட்க்கு எல்லாமே. ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. இதுல ஒரு நெகட்டிவ் எது எப்படின்னா, மறைநீர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அவங்க வாட்டர்லாம் யூஸ் பண்ணி தானே வந்து ஒரு ஹூண்டாய்ல வந்து கார் புரொடியூஸ் பண்றாங்கன்னா, வாட்டர்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதெல்லாம் கணக்கிலேயே வராது. நேச்சுரல் ரிசோர்ஸ் எடுத்துக்கிறது கணக்கிலேயே வராது. நெக்ஸ்ட் இஸ் இம்பாக்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் எக்கனாமிக் குரோத் அண்ட் டெவலப்மென்ட். எப்பவுமே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்ப இங்க எழுதியிருக்கிற மாரி இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் எக்கனாமிக் குரோத் அண்ட் டெவலப்மென்ட். இத நீங்க வந்து முந்தின பேஜ்லயும் அடுத்து 1, 2, 3 இப்படியும் எழுதக்கூடாது. இது வந்து இங்க வர்ற மாரி பார்த்துக்கணும். அந்த மாரி நீங்க எழுதணும் எழுதும்போது. இந்த பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. இல்ல ஒரு பாயிண்ட் இங்க நீங்க எழுதியிருக்கணும். ஸோ டேக் கேர். கான்ட்ரிபியூஷன் டூ ஜிடிபி ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து 17% இண்டஸ்ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் சப்ஸ்டான்ஷியலி டூ அபவுட் 29% குடுக்குதுங்கிறாங்க ஜிடிபிக்கு. இண்டஸ்ட்ரீஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்து எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன். மேஜர் எம்ப்ளாயர்ஸ் புரொவைட் லைவ்லிஹுட்ஸ் டூ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள். ரைட். மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டும் 29 மில்லியன் பீப்பிளுக்கு 2019, 2020ல வேலை குடுத்திருக்கு. அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ். ஐடி எல்லாம் இருக்குல்ல. இந்த பார்மா, டெக்ஸ்டைல்ஸ், ஐடி இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்ல. எக்ஸ்போர்ட்ல நமக்கு என்ன பண்ணணும்? என்ன நடக்கும்? ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன? நான் இந்த நாட்டுக்கு இவ்வளவு அனுப்புறேன். அவங்க இந்த என் நாட்டுக்கு இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது வந்து கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம எக்கானமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா, அவங்ககிட்ட நெறைய இறக்குமதி பண்றோம். நம்ம ஏற்றுமதி கம்மியா இருக்குன்னா, அத நம்ம அதிகப்படுத்தணும். பார்மாசூட்டிக்கல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, 6.4% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன் 2021 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் டிரைவ் த டிமாண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீடிங் டு த டெவலப்மென்ட் ஆஃப் ரோட்ஸ், போர்ட்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டீஸ். ரோடு, போர்ட், அதர் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ் எல்லாம் அதுக்காக தானே வருது. இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இது வந்து 3வது பார்ட். கொஸ்டின்ல வந்து 3வது பார்ட். பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப்மென்ட்ட அடுத்து கொண்டு வரோம் உள்ள.
3 பார்ட்டையும் அட்ரஸ் பண்றோம். இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஜெனரேஷன். டிமாண்ட் ஜெனரேஷன்னா இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் சிக்னிஃபிகன்ட் டிமாண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வேணுமே வேணும். இதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்றதுல அதுக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ரெக்வைர்ஸ் ரொபஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அடுத்து பாருங்க எக்கனாமிக் குரோத். அதாவது இண்டஸ்ட்ரியல் குரோத் ஃபியூவல்ஸ் எக்கனாமிக் டெவலப்மென்ட் கண்டிப்பா. லீடிங் டு இன்கிரீஸ் இன்வெஸ்ட்மென்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இண்டஸ்ட்ரியல் குரோத் அது என்ன பண்ணுது? எக்கனாமிக் டெவலப்மென்ட் குடுக்குது. ஓகே. இந்த எக்கனாமிக் டெவலப்மென்ட் திருப்பி என்ன பண்ணுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வழிவகுக்குது. So growth of manufacturing industries led to the development of industrial corridors like Delhi Mumbai Industrial Corridor, spurring infrastructure development along these routes. இந்த ரூட்ல இதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நிறைய டெவலப் ஆனதுனால தான் இன்ஃப்ராவும் டெவலப் ஆயிருக்குங்கிறாங்க. அடுத்து டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். Industries drive technological advancements requiring infrastructure upgrades to support new technologies. எக்ஸாம்பிள் பாருங்க, advent of electric vehicles. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்ல, சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாம், இன்ஸ்பெக்டிங் பவர் செக்டர் இதெல்லாம் அடுத்து இன்ஃப்ரா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் தேவைப்படும். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், எனர்ஜி அதெல்லாம். ஓகே. அதே மாதிரி லீடிங் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. அப்ப இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து வாட்டர் சப்ளை ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்றாங்க? வாட்டர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப வாட்டர் மேனேஜ்மென்ட் சிஸ்டமும் ஒரு இன்ஃப்ரா தான். ரைட். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட். இண்டஸ்ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் டு எக்ஸ்போர்ட். டெவலப்மென்ட் ஆஃப் போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Growth of pharmaceutical industries have led to the development of ports for the export of pharmaceutical products. நம்ம பேசினதே தான் கொஞ்சம் வேற மாதிரி எழுதிருக்கோம். அடுத்து பாருங்க அர்பனைசேஷன் அண்ட் ஹவுசிங். எப்பெல்லாம் இண்டஸ்ட்ரி வருதோ அப்ப பிஹெச்இஎல் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இது பண்றாங்க அப்படின்னா ஹவுசிங் கொடுக்கணும், வாட்டர் சப்ளை கொடுக்கணும், சானிடேஷன் கொடுக்கணும், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் பூனே கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம பிஹெச்இஎல் கூட எழுதலாம். திருச்சி பிஹெச்இஎல் இல்ல ராணிப்பேட் பிஹெச்இஎல்லாம் எழுதலாம். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா. கன்க்ளூஷன் பாருங்க. இந்த மாதிரி கன்க்ளூஷன்லாம் போட்டு எழுதக்கூடாது. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். எக்ஸாம்ல அப்படி எழுதக்கூடாது. பாடி, கன்க்ளூஷன், இன்ட்ரோடக்ஷன்லாம் எழுதக்கூடாது. இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஆர் இன்ட்ரிகேட்லி லிங்க்டு வித் ஈச் அதர், டிரைவிங் த growth அண்ட் டெவலப்மென்ட் ஆஃப் த அதர். ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது? பின்னி பிணைஞ்சு இருக்கு. உன்னுடைய growth இன்னொன்னு வந்து என்ன பண்ணுது? காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுங்கிறாங்க. ஃபார் சஸ்டைனபிள் growth இட் இஸ் இம்பரேட்டிவ், ரொம்ப முக்கியம். To ensure that industrial development is supported by robust and efficient infrastructure. Sustainable growth வேணும்னா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இன்ஃப்ராவை நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க எம்எஸ்பி. எம்எஸ்பி ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறேன். அடுத்து ஒரு கொஸ்டின் அதோட நம்ம கம்ப்ளீட் பண்றோம். பார்ட் 1 ஆஃப் எக்கனாமிக்ஸ். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட்ல போடுங்க. so that we will address that also. See, எம்எஸ்பினா சிம்பிளா என்ன? பம்பர் பிரைஸ், பம்பர் கிராப் நடக்குது. எக்கச்சக்கமா விளைவிச்சிடுறாங்க ஃபார்மர். இல்ல ஃபார்மர் வந்து ஒரு பொருளை விளைவிக்கிறாங்க அப்படின்னா பயம் இல்லாம இருக்கணும். நான் விளைவிச்சதெல்லாம் வந்து எப்படியும் சந்தைக்கு போயிடும். நான் நினைக்கிற பிரைஸ் இல்ல அப்படின்னாலும் மினிமலாவது கவர்மெண்ட் வாங்கி அதனால நான் தைரியமா கிராப் என்ன பண்ணணும்? உற்பத்தி பண்ணணுங்கிறது. ஸோ இதுக்கு பாருங்க, ரீசென்ட்லி யூனியன் கவர்மெண்ட் செட் அப் அ கமிட்டி ஹெடட் பை த ஃபார்மர் யூனியன் அக்ரிகல்ச்சரல் செக்ரட்டரி டு ஃபர்தர் லுக் இன்டு த இஷ்யூஸ் ஆஃப் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ரீசென்ட்டா நடந்த ஒரு விஷயத்தோட நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணிறலாம்? டெஃபினிஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இஸ் a form of market intervention by the government of India to ensure agricultural producers against any sharp fall in farm prices. விலைய சரிய விடக்கூடாது ஒரு லெவலுக்கு கீழ. அதுதான் இதோடைய இது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆர் அனௌன்ஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் த பிகினிங் ஆஃப் த சோவிங் சீசன் ஃபார் சர்டன் கிராப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த, இது ரொம்ப முக்கியமான கீவேர்ட், கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். இவங்களுடைய கைடன்ஸ் மூலமா தான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும்? மினிமம் சப்போர்ட் பிரைஸே ஒரு விதைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லும். Presently, the government announces minimum support price for 23 crops. Okay. 24 crops-னு இருக்கு, 23 crops-னு இருக்கு, 22-னு குடுத்திருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ இது பண்ணிக்கங்க. 7 types of cereals, 5 types of pulses, 7 oil seeds, 4 commercial crops. என்னென்ன கிராப்ங்கிறத பிராக்கெட்ல குடுத்திருக்கேன் பார்த்துக்கங்க. அப்ஜெக்டிவ் பாருங்க. MSP is a fixed price by the government of India to protect the
producer farmers against excessive fall in price during the bumper production year. Keyword bumper production yearலாம் யூஸ் பண்ணணும். எக்கச்சக்கமா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. தக்காளி எல்லாம் விக்காம தெருவுல கொட்டி விடுவாங்க. ஏன்னா, எனக்கு நான் விளைவிச்சதுக்கான விலை எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் இல்லாம, இந்த 23 கிராப்புக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ கவர்ன்மென்ட் குடுக்குது. மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் டூ சப்போர்ட் த ஃபார்மர்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரெஸ் சேல்ஸ். டிஸ்ட்ரெஸ் சேல்ஸ்ன்னா அவங்க உற்பத்தி பண்ணத விட கீழ குடுத்துறக்கூடாது அப்படின்னு. அண்ட் டூ ப்ரொக்யூர் ஃபுட் கிரெயின்ஸ் ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நம்ம பிடிஎஸ் இருக்குல்ல ரேஷன் ஷாப். அதுக்கெல்லாம் ஃபார்மர்ஸ் கிட்டயே சப்சிடைஸ்ட் பிரைஸ்ல வாங்கி திருப்பி மக்கள் கிட்டயே குடுக்குறது. கவர்ன்மென்ட்டோட ரோல் பாருங்க. In case the market price for the commodity falls below the announced minimum price due to bumper production and glut in the market, மார்க்கெட்ல மூவ் ஆகல அப்படின்னா கவர்மெண்ட்டே முன்னாடி வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஃபார்மர்ஸ் கிட்ட அவங்க சொன்ன மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல. ஓகே. ஆனா குறிப்பிட்ட கிராப்புக்கு மட்டும்தான். நீங்க எம்எஸ்பி கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்றாங்களா? என்னென்ன ஃபேக்டர்லாம் வச்சு பண்றாங்க? டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் அ கமோடிட்டி எப்படி மார்க்கெட்ல இருக்குன்னு. காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். ஃபார்மர் எவ்வளோ காஸ்ட் புரொடக்ஷனுக்கு. மார்க்கெட் பிரைஸ் ட்ரெண்ட்ஸ் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல்ல எப்படி இருக்கு. இன்டர் கிராப் பிரைஸ் பாரிட்டி. ரைட். நெக்ஸ்ட் இஸ் த டெர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர். அதாவது ஃபார்ம் இன்புட்ஸ், ஃபார்ம் அவுட்புட்டும்பாங்க. அதோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி. அடுத்து மினிமம் ஆஃப் 50% as the margin over the cost of production. எவ்வளோ புரொடக்ஷனுக்கு செலவழிச்சிருக்காங்களோ அதுல ஒரு 50% வந்து கூட குடுக்குறது. ஓகே. The likely implications of an MSP on consumers of that product. கன்சியூமர் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு வந்து எம்எஸ்பினால வந்து என்ன மாற்றம் உண்டு பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இவ்வளோ தான் குடுத்துருக்கேன் எம்எஸ்பிக்கு. இது ரொம்ப தெரிஞ்சதுனால நான் ரொம்ப டீட்டெயிலா போல. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதோட நம்ம கம்ப்ளீட் பண்றோம் நெக்ஸ்ட் செஷன. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் பிளானிங் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அதாவது பிளானிங் இருந்துச்சு பார்த்தீங்களா? பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் வரும். பிளானிங் கமிஷன். ஓகே. ஹவ் ஹாஸ் த டிரான்சிஷன் ஃப்ரம் த பிளானிங் கமிஷன் டு நித்தி ஆயோக் அட்ரஸ் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமிக் பிளானிங்? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுச்சு? அதோடைய ரோல் என்ன? ஃபர்ஸ்ட் சைட் ஹெட்டிங். அடுத்து என்னன்னா, பிளானிங் கமிஷன் எப்பவுமே டெல்லியில இருக்கிற யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்கிற கடைக்கோடியில இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு பிளான் பண்ணா, அது எப்படி இந்த வில்லேஜுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க பிளான் பண்ண முடியும்? அத தான் சென்ட்ரலைஸ் எக்கனாமிக் பிளானிங்னு சொல்றாங்க. அப்படி பண்றதுனால, ஸ்டேட்டையும் இன்வால்வ் பண்ணாம பண்றதுனால, நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் நித்தி ஆயோக் வந்து இப்ப புதுசா வந்துச்சுல்ல நித்தி ஆயோக். பிளானிங் கமிஷன வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சுல்ல. புதுசா இல்ல. ரீப்ளேஸ் பண்ணுச்சு பார்த்தீங்களா? அது எப்படியெல்லாம் அட்ரஸ் பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 பார்ட். பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுச்சு? இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம். அடுத்து வந்து என்னது? பிளானிங் கமிஷனோட லிமிட்டேஷன வந்து நித்தி ஆயோக் வந்து எப்படி சரி பண்ணுச்சு? ஓகே. சிம்பிள். 2 பார்ட். 2 பார்ட்டையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. Planning Commission played a pivotal role in post India's development journey, serving as a mechanism to promote balanced economic growth and poverty, reduce poverty. நீங்க இந்த வளவலன்லாம் எழுதாம இத எழுதலாம். பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுச்சு? குரோத்தையும் பண்ணுச்சு, பாவர்ட்டி ரிடக்ஷனையும் பண்ணுச்சு. பிளானிங் கமிஷன் 1950ல இருந்து 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5 இயர் பிளான்ஸ் வந்து பண்ணாங்க. ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸோட பண்ணுவாங்க. ஆனா, சென்ட்ரலைஸ் அப்ரோச்சா இருந்தனால ஸ்டேட் கிட்ட இருந்து கிரிட்டிசிசம் வந்துச்சு. அண்ட் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் நித்தி ஆயோக் இன் 2015. அதனால தான் நித்தி ஆயோகே வந்துச்சு. ப்ரொமோட்டிங் அ மோர் டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் பிளானிங் ப்ராசஸ். டீசென்ட்ரலைஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் வச்சுக்காம இருக்கிறது. அது இன்க்ளூசிவ் பிளானிங்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் உள்ள இது பண்ணிக்கிறது. லோக்கல் பாடிஸையும் உள்ள கொண்டு வர்றது. அடுத்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ட அட்ரஸ் பண்றோம். ரோல் ஆஃப் பிளானிங் இன் ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல ஒரு 3 லைன் வர மாரி எழுதுங்க. 6 எழுத வேணாம். அடுத்து பாருங்க. ரோல் ஆஃப் பிளானிங் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் குரோத். என்ன பண்ணாங்கன்னா, மிக்ஸட் எக்கானமியா கொண்டு வந்தாங்க. ரைட். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்க்குலாம் ஃபர்ஸ்ட் வந்து குடுத்தாங்க. இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. அதான் சொல்றாங்க. செகண்ட் 5 இயர் பிளான் மஹலனோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. 56ல இருந்து 61 அதுல ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலைசேஷன பேஸ் பண்ணி பண்ணாங்க. ஓகே. சோ அச்சீவ்மென்ட்ஸ் பார்க்கிறோம். பிளானிங் கமிஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு. அடுத்து அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம். இங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். 56ல இருந்து 61 வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துடுறாங்க. திருப்பி வந்து 69ல இருந்து 74க்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துல என்ன பண்றாங்க? அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஏன்? இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தனால அக்ரிகல்ச்சர்ல நெறைய பிரச்சனை. அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் பிளான்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் த கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எய்ம் டு அச்சீவ் செல்ஃப் சஃபிஷியன்சி இன்
ஃபுட் ப்ரொடக்ஷன். கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்ததுனால, உணவு உற்பத்தியில வந்து நம்ம தன்னிறைவை பெற்றோம். அது உண்மதான். அத வந்து 4த் பிளான்ல இருக்கு. வீட் புரொடக்ஷன்லாம் அதிகமாச்சு. எம்.எஸ். சுவாமிநாதன் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மென்ட் புரோகிராம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. 1985ல. அதுல வந்து பாவர்ட்டிய வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு. நீங்க இந்த கரீபி ஹட்டாவோ அந்த மாரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து சோசியல் செக்டார் டெவலப்மென்ட். நம்ம ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல. எஜுகேஷன், ஹெல்த், லிவிங் கண்டிஷன் அங்கேயே இருக்கும். இங்க சோசியல் வெல்ஃபேர்ன்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 5 இயர் பிளான் என்ன பண்ணுச்சுன்னா, நேஷனல் லிட்ரசி மிஷன் 1988ல ஸ்டார்ட் பண்ணாங்க 7த் பிளான்ல. அடுத்து ரீஜனல் பேலன்ஸ். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குங்கிறதுனால, ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மென்ட் புரோகிராம்னு வந்து ட்ராட் ப்ரோன் வறட்சி மிகுந்த இடத்துலலாம் வந்து பண்ணாங்க. அத டெவலப் பண்ணணும் அப்படின்னு. ரைட். ஃபைன். இதெல்லாம் வந்து அச்சீவ்மென்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரோல் ஆஃப் பிளானிங் கமிஷன் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு. அடுத்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமிக் பிளானிங். அப்ப கீவேர்ட திருப்பி கொண்டு வந்துட்டீங்க. எக்கனாமிக் அதாவது சென்ட்ரலைஸ்ங்கிற வார்த்தைய கொண்டு வந்துட்டீங்க. ஓகே. லிமிட்டேஷனையும் கொண்டு வந்துட்டீங்க. லேக் ஆஃப் ஸ்டேட் இன்வால்வ்மென்ட். ஸ்டேட்டே உள்ள கொண்டு வரல. அதனால தான் என்னதான் வந்து இந்த வறட்சிக்காக இவங்க கொண்டு வந்த இந்த ட்ராட் ப்ரோன் ஏரியா புரோகிராமா இருந்தாலும், அது அந்த ஸ்டேட்ல அந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிற முடியாம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஒழுங்கா. அடுத்து பாருங்க ரிஜிட் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள் பிளானிங். 5 வருஷம் இதுனா இதுதான். நடுவுல ஏதாவது சோசியல் டைனமிக்ஸ் மாறலாம். இல்ல வந்து எக்கனாமிக் விஷயங்களே வந்து ஃபேக்டர்ஸே மாறலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இப்படிதான் இருக்கணும். 5 வருஷமே அப்படின்னு. ஒருத்தர சூஸ் பண்ணிட்டா அவர் தானே எலக்ஷன் 5 வருஷம் வந்து சிஎம்ஓ, பிஎம்ஓவா இருக்காரு. அதே மாதிரி இவங்க ஒரு பிளான போட்டாங்கன்னா, அத மாற்றமே கொண்டு வர மாட்டாங்க. ஃப்ளெக்சிபிளாவே இல்ல. அது ஒரு பெரிய பிரச்சனை. 6த் பிளான் 1980-85 ஸ்ட்ரகிள் டூ அட்ஜஸ்ட் டூ த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் ஆஃப் த லேட் 1980ஸ். 1980, 85ல அவங்க கொண்டு வந்த கொள்கை, அடுத்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் எல்பிஜி ரிஃபார்ம்லாம் பண்ணோம்ல, அத அட்ரஸ் பண்றதுக்கு உதவலங்கிறாங்க. ஏன்னா ரிஜிடா இருந்தனால. அடுத்து ஓவர் எம்பசிஸ் ஆன் பப்ளிக் செக்டார். பிஎஸ்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல நெறைய ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணிட்டு, பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷனே கொண்டு வரல முடியல. இது ஒரு பிரச்சனை. அண்ட் பிஎஸ்யூஸ் லாஸ் மேக்கிங்கா இருந்தாலும், அந்த பர்டன ஃபுல்லு கவர்ன்மெண்ட் ஏத்துக்கிட்டே இருந்துச்சு. பிரைவேட்டைஸ் பண்ற வரைக்கும். எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா குடுத்திருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்னா, எங்கேயோ இருக்கிற ஒருத்தவர் தமிழ்நாடுக்கு வந்து பிளான் பண்றாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான். Policies were often designated without understanding grassroots realities leading to implementation failure. புரிஞ்சுக்கிறாம பண்ணும்போது இம்ப்ளிமெண்டேஷன் அப்ப ஃபெயில் ஆயிரும். சென்ட்ரலி பிளான்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் பைபாஸ்டு ரூரல் பிரியாரிட்டீஸ். ரூரல் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் இது பண்ணாம இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க. அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. அடுத்து லிமிட்டட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டேட்டா. சென்ட்ரலைஸ்ட் பிளானிங் லாக்டு ரொபஸ்ட் மெக்கானிசம்ஸ் ஃபார் ரியல் டைம் டேட்டா கலெக்ஷன் அனாலிசிஸ். அதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணல, டேட்டா டிரைவனாவும் இல்ல. இதெல்லாம் நித்தி ஆயோக் பண்ணுச்சு. ஓகே. அத தான் அடுத்த அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். அப்ப 3வதா என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷன், அடுத்து அதோடைய லிமிட்டேஷன், அதை எப்படி நித்தி ஆயோக் வந்து ஓவர் கம் பண்ணுச்சுங்கிறத அடுத்து பார்க்க போறோம். ஓகே ஃபைன் ஹியர். டிரான்சிஷன் ஃப்ரம் பிளானிங் கமிஷன் டூ நித்தி ஆயோக். ஃபோக்கஸ் ஆன் கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம். கூட்டாட்சி தத்துவத்துல நித்தி ஆயோக் வந்து இன்வால்வ் ஆச்சு. அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு கொள்கையா. நித்தி ஆயோக் இன்வால்வ் ஸ்டேட்ஸ் இன் பாலிசி மேக்கிங். ஸ்டேட்ஸையும் உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் டெசிஷன் மேக்கிங் த்ரூ பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கவர்னிங் கவுன்சில். கவர்னிங் கவுன்சில் மூலமா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மூலமா ஸ்டேட்டையும் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் புரோகிராம் 2018. ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல பின்தங்கிய டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்தது. இதுல வந்து ஸ்டேட்டை இன்வால்வ் பண்ணாங்க. அடுத்து பாட்டம் அப் அப்ரோச். ரியலா அந்த இடத்துக்கு என்ன தேவை? அதிலிருந்து உங்களோட தேவைய சொல்லுங்க. அது மூலமா வந்து நம்ம பாலிசி என்ன பண்ணுவோம்? ஃப்ரேம் பண்ணுவோம். அதான் லோக்கல் லெவல் பிளானிங். எக்ஸாம்பிள் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஒவ்வொன்னுக்கும் எக்ஸாம்பிள் குடுக்குறோம் பாருங்க. என்கரேஜஸ் கிராஸ் ரூட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஆன்டர்பிரினர்ஷிப். ரைட். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஓவர் ரிஜிடிட்டி. நம்ம பார்த்தோம்ல மாறவே மாறாம அப்படியே இருந்துச்சுன்னுலாம் பார்த்தோம்ல. அப்படியெல்லாம் இல்லாம அடாப்டிவ் பாலிசிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரிஜிட் 5 இயர் பிளான். 5 வருஷம் இப்படிதான் இருக்கணும்னு இல்லாம மாத்திக்கலாம். ஃபோக்கஸ் ஆன் ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் கோல் அண்டர் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்க்கு அலைன் ஆகுற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? இண்டிசஸ்லாம் குடுப்பாங்க. இண்டெக்ஸ்லாம் குடுப்பாங்க. அததான் பேசுறாங்க. அடுத்து டேட்டா டிரிவன் கவர்னன்ஸ். டேட்டா இருக்கா? டேட்டா என்ன பேசுது? நீங்க பாலிசி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து சக்சஸா, ஃபெயிலியரா? டேட்டா என்ன சொல்லுது? அத பேஸ் பண்ணி ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பாலிசி அவுட்கம்ஸ் வந்து டிசைன் பண்றது. இங்க பாருங்க டெவலப்மென்ட் மானிட்டரிங் எவாலுவேஷன் ஆஃபீசர்ஸ் எவாலுவேட்ஸ் கவர்ன்மென்ட் புரோகிராம் சிஸ்டமேட்டிக்கலி. டேட்டா வச்சு சிஸ்டமேட்டிக்கலி என்ன பண்றாங்க? எவாலுவேட் பண்றாங்க. இதெல்லாம்
எக்ஸாம்பிள் குடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்றோம்? வேல்யூ ஆட் பண்றோம் உங்களோட பேப்பர. அடுத்து பாருங்க, புரமோட்டிங் பிரைவேட் செக்டார் இன்வால்வ்மென்ட். பார்த்தோம்ல, எல்லாமே வந்து பிஎஸ்யூஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க பிளானிங் கமிஷன்லன்னு. பட் இதுல வந்து பிரைவேட் செக்டார வந்து இது பண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்ப எலக்ட்ரானிக்ஸ வந்து இதுல இல்ல. பட் நீங்க நோட் பண்ணிக்கங்க. எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணா, புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க புரொடியூஸ் பண்ணா நெறைய சலுகைகள் குடுக்குறது. ரைட். இப்ப இதெல்லாம் நித்தி ஆயோக் பண்ணுச்சு. அப்ப பிளானிங் கமிஷன் என்ன சக்சஸ்ஃபுல்லா பண்ணுச்சு? அதோடைய லிமிட்டேஷன் என்ன? நித்தி ஆயோக் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு? கொஸ்டின அட்ரஸ் பண்ணிட்டோம் எல்லா பார்ட்டையும். கன்க்ளூஷன் பாருங்க. The transition from the planning commission to Niti Aayog represents a shift from rigid centralized planning to a more inclusive, adaptive, cooperative framework. ரைட். புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் for India to meet its development goals, Niti Aayog must leverage its data-driven and decentralized approach while addressing persistent regional disparities and fostering sustainable growth. இவங்க பண்ணிட்டு இருக்கிறத ஒழுங்கா பண்ணாலே போதுங்கிறது தான் கடைசி 3 பாயிண்ட். ஐ மீன் 3 லைன். ரைட். ஸோ இதோட நம்ம முக்கியமா ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னொரு 5 எக்கனாமிக்ஸ்ல வருது. நாளைக்கு போடுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க கமெண்ட்ல போடலாம். தம்ஸ் டவுன்லாம் ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் ஒண்ணுமே பண்ணல. எப்படி நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது நாங்க சந்தோஷப்படுறோமோ, டவுன் நீங்க குடுக்குறீங்கனாலும் தம்ஸ் டவுன் குடுக்குறீங்கனாலும், ஒவ்வொரு நாள் நாங்க வந்து எங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். தேங்க் யூ ஆல். ஆல் தி பெஸ்ட்.